ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவுலகம் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா, ஃப்ளோரல் ஃபேண்டசிக்கு வந்திருக்கோம். இது கார்டன்ஸ் பை த பேல ஒரு இடம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் இதை சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஃப்ளோரல் ஃபேண்டசிக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே வந்து மலர்களை வச்சே பல வகையான டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஆஃப்டர்நூன் டைம் தான். ஆனால் வந்து எங்களுக்கு இங்கே கிளைமேட் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாக வந்து ஏசி தான். அதனால் வேர்க்குமோ அப்படின்ற ப்ராப்ளம்லாம் இல்லை. இந்த சில்லுன்னு ஏசியில் வந்து இந்த அழகழகான மலர்களை பார்க்குறதுக்கு அதை வந்து வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பூக்களை விரும்புகிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பார்த்ததுமே ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருக்குது. இங்கே வந்து இந்த மேரேஜ் ஆல்பம் அந்த மாதிரி இதுக்கெலாம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நிறையா நடத்துகிறாங்கங்க. ஏன்னா வந்து இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதால் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃப்ளவர் பஞ்ச் மாதிரி ஒரு பால் மாதிரி பண்ணி அதை வந்து மேலேருந்து கீழே இறங்குறது, திருப்பி கீழேருந்து மேலே போகிறது, அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குங்க. க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், ரெண்டு மயில் மாதிரி வந்து அழகாக வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் சோஃபா போட்டு பில்லோஸ்லாம் வச்சு சும்மா ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பூக்களை வச்சு இந்தளவு ஒரு அழகான இடத்த க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியலங்க. ஆனால் வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணணுமோ அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. வர்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் வந்து வராத அளவுக்கு என்ஜாய்மெண்ட் வந்து இந்த இடம் வந்து கொடுக்குதுங்க. ரொம்ப உண்மையாகவே ஆசமாக இருக்குது. பல தீம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்று ஒரு ஒரு தீம் மாதிரி இருக்குது. மயில் இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாடு மாதிரி இருந்தது, தென் வந்து ஒரு குருவி, அந்த நெஸ்ட்டு, அதுக்குள்ளே எக்ஸ் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்ம அழகாக இருக்குங்க. நாங்கள் வந்து டிக்கெட் போட்டு இங்கே வந்தது ஒர்த்து அப்படின்னு எங்களுக்கு தோணுது. எங்கள் பையன் ரொம்பவே என்ஜாய் பண்ணால், ஈவன் நாங்களுமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் வாங்க, நிறைய என்ஜாய்மெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இங்கே வந்து பெரியவங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் அவங்க வந்து அழகாக வந்து எல்லா டெக்கரேஷன்ஸுமே பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி அதில் கார்விங்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏதோ மனுஷன் உட்காந்துருக்க மாதிரி. அதுக்கிட்ட வந்து என் பையன் வந்து ரொம்ப நேரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஷாம அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தான். அதில் போய் அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான இதை பாருங்களேன், அந்த அணில் கூட ஒரு பாட்டில் வச்சுருந்தாங்க. க்யூட்டாக இருந்தது. இது வந்து பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இங்கே அவங்க வந்து வெறும் பூக்கள் மட்டும் வச்சு டெக்கரேஷன் பண்ணலங்க. அது கூடயே சேர்ந்து நடுவில் எம்டியாக ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அதையும் வந்து எதையா வச்சு ஆக்குப்பை பண்ணணும், அதுவும் இம்ப்ரெசிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து வந்து அங்கங்கேயும் இந்த ஸ்பான்சி டாய்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே பாருங்கள், 2 ஸ்பான்சி டாய்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த பூக்களுக்கு நடுவில் இந்த சத்தம் வந்து ரொம்ப ரம்மியமாக ஒரு சூழலை வந்து க்ரியேட் பண்ணிச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்தது.
நாங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டு எக்ஸிட் வழியை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிளான்ட்ஸ் நல்ல க்ரீனிஷாக வந்து பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு. எக்ஸிட்டுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி இந்த ஃபேண்டசி தியேட்டர் ஒன்று இருக்குங்க. இதில் 4D ஷோ ஆர்கனைஸ் பண்ணுவாங்க போல். இந்த கோவிட் சுச்சுவேஷனால் அவங்க அது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் எங்களால் பார்க்க முடியலங்க. நாங்கள் இப்போ ஃப்ளோரல் ஃபேண்டசி முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாதுங்க, சின்னது தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கம்பேர் டு ஃப்ளவர் டூம், க்ளவுட் ஃபாரஸ்ட் இது வந்து சின்னது தான். பட் ஈவன் தோ இவங்க பண்ணியிருக்க அந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், நீங்கள் ஒரு நல்ல இடம் வேணும் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்க மாதிரி அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.